அடுத்ததா செங்கல்பட்டு மாவட்டத்துல இடிந்து விழும் நிலைமையில இருக்க மார்க்கெட்டை வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு வியாபாரிகள் கோரிக்கை விடுக்கிறாங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இதுதான் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள மார்க்கெட். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மிகப்பெரிய சந்தைகளில் இதுவும் ஒன்று. 1.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள செங்கல்பட்டு நகராட்சிக்கு சொந்தமான இந்த மார்க்கெட்டில் காய்கறி கடைகள், பழக்கடைகள், மீன், வாழை இலை, தேங்காய் மண்டி கடைகள் ஆகியவை தனித்தனி கட்டிடங்களில் இயங்கி வருகின்றன. இதற்கான வரியை வியாபாரிகள் நகராட்சி நிர்வாகத்திடம் செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 1984ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த மார்க்கெட் சிதிலமடைந்து இடிந்து விழக்கூடிய நிலையில் உள்ளதால் அச்சத்துடன் வியாபாரம் செய்து வருவதாக கூறுகிறார் மீன் வியாபாரி சீனிவாசன். இப்போ ரொம்ப மார்க்கெட்டு நெடுஞ்சிலையில் வந்து இடிஞ்சி விழுந்த ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் விழுந்து ஒவ்வொரு நாளும் அந்த சீலிங்கெல்லாம் மேலே இருக்கிற சீலிங்கெல்லாம் கொட்டிக்கினே இருக்குது. எந்த நேரத்தில் உயிர் போவோம், எந்த நேரத்தில் எவ்வளோ சேதாரம் ஆகும்னு தெரியவில்லை. ஆனால் இது வந்து பல முறை நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். அம்மா சிஎம்மாக இருக்கும்போது தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுக்கிற அதிகாரிங்க ஒரு நடுக்கத்தில் இருந்தாங்க. இப்போ அதிகாரிங்க எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன் அந்த காரணம் தெரியல. மார்க்கெட் பகுதி முழுவதும் சுகாதாரமின்றி துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் தொற்றுநோய் ஏற்படக்கூடிய நிலை உள்ளதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர். குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் மார்க்கெட் பகுதியை பராமரித்து வருவாயை பெருக்குவதற்கான வழி இருந்தும் அதிகாரிகள் போதிய அக்கறை காட்டாததால் நகராட்சியின் வருவாய் குறைந்து விட்டதாகவும் கூறுகிறார் வியாபாரி சக்ருதீன் முகமது. லைட்டு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே லைட்டு எங்கேயுமே கிடையாது. எந்த பக்கம் கேட்டு எந்த பக்கம் என்ட்ரன்ஸ்னே தெரிய மாட்டேது. இது வந்து லைட்டு யார் தான் போடுவாங்கன்னு தெரியல. லைட்டு வந்து ஒரு கடைக்காரங்க மீன் மார்க்கெட் உள்ளே போனால் தான் வந்து என்ட்ரன்ஸ், காய்கறி மார்க்கெட்டு என்ட்ரன்ஸ் தான் பேர். ஆனால் மார்க்கெட் ஃபுல்லாக வெளியே, எல்லாம் வெளியே மார்க்கெட். பாலகிருஷ்ண மண்டபத்துலேயும் புது பஸ் ஸ்டாண்ட்லேயும் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மார்க்கெட்டு போயிடுச்சு. இது வந்து மார்க்கெட்டு தான் பேர். ஆனால் இங்கே ஒரு கடையும் கிடையாது. காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு ஆளும் இங்கே கடையை வியாபாரம் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. மது அருந்தும் இடமாக சிலர் பயன்படுத்துவதால் மார்க்கெட் பகுதியே வெறிச்சோடி காணப்படுவதாக கூறுகிறார். நான் செங்கல்பட்டுக்கு மார்க்கெட்டுக்கு வியாபாரம் பண்ணி 50 வருஷமா வந்துருக்கிறேன். எனக்கு வந்து கடை இடிஞ்சு போய் கிடது. நல்ல வியாபாரம் கிடையாது. நல்லா அங்கங்கே கடையாகி போச்சு. சுத்தம் கிடையாது. கடை கேட்டு கிடையாது, லைட்டு கிடையாது. இங்கே பெருக்கிறவனும் சுத்தம் பண்ண மாட்டாங்க, கழுவி விட மாட்டாங்க. எந்த ஒரு இதுவும் சலுகை யாருக்கும் ஒன்றுமே கிடையாது. வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்படும் வகையில் மார்க்கெட் பகுதியில் புதிய வணிக வளாகம் கட்டி நகராட்சிக்கான வருமானத்தை பெருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை வைக்கின்றனர். இங்கு பயன்படுத்தி வந்த இந்த நகராட்சி கடைகளை மீண்டும் புதுப்பித்து பயன்பாட்டுக்கு தர வேண்டும் என இப்பகுதி வியாபாரிகளும் பொதுமக்களும் செங்கல்பட்டு நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து ராபர்ட் எபினேசர்.